நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்தி என்ற தலைப்பிலுமாக இந்த நாளுமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக தவக்காலத்தின் சிந்தனையாக தொடர்ந்து அருள்நாதர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 4 வார்த்தைகளை ஏற்கனவே தியானித்து விட்டோம். இன்று 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானிப்போம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சிலுவையில் தொங்கும் இயேசு ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். இந்த வார்த்தைகளை இயேசு ஏற்கனவே 2 முறை பயன்படுத்தி இருக்கிறார். சமாரிய பெண்ணிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது தாகமாக இருக்கிறேன், தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அது அவருக்குள் ஏற்பட்ட சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு தாகமாக இருக்கிறது. அந்த தாகத்துக்கு தண்ணீர் கேட்ட அவர் அந்த பெண்ணையும் அவர் சார்ந்த சமாரிய உள்ள அனைவரும் ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொள்ளும்படி, உண்மையான ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவளெல்லாம் மனதிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க அவர்களை மாற்றிக்கொண்டு வந்தார். 2ஆம் முறையாக பண்டிகை நாட்களிலுமாக அவர் ஆலயத்தில் நின்று கொண்டு தாகமுள்ளவேன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். ஜீவ நீரூற்று என்னிடம் இருக்கிறது, என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ இயேசு தாகமாயிருக்க என்று சொல்லுவது எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு காரியத்தை அறிவிப்பதற்காக ஒரு சொல்லுகிறார் என்பதை இந்த 2 வாக்கியங்களும் நமக்கு கூறுகிறது. அதே போல சிலுவையில் தொங்கும் பொழுதும் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாம் நிறைவேற்று அறிந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்பதாக வேதம் சொல்லுது. என்ன நிறைவேறிக் கொண்டு இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது எல்லோரையும் மன்னித்தார், பாவ மன்னிப்பு கேட்ட கல்வனுக்கும் மன்னிப்பை கொடுத்தார், தன் தாயை ஒப்பு கொடுத்தார், இறைவனின் கைவிட்டதை சொல்லி அறிக்கையிட்டார். முடிந்த பிறகு தாகமாக இருக்கிறது என்று சொன்னால் பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் ஏதோ சரீர தாகம் இருக்கிறது என்று சொல்லி குடிப்பதற்கு காடியை கொடுத்தார். அவரது வாயில் சுவைத்தவன் அவர் குடிக்கவில்லை, குடிக்காமல் அதை விட்டு விட்டார். ஏன்னா அவருடைய தாகம் சரீரத்துக்குரிய தாகம் அல்ல. சமாரிய பெண்ணிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்ட தேவன் பண்டிகை நாட்களை தாகமாக இருக்கிறது சொல்லி அருள் தண்ணீரை ஜீவ நீரை பெற்றுக் கொடுத்த அந்த தேவனுக்கு சரீர தாகத்தை தீர்த்து கொள்வது பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவர் தாகமாக இருக்க என்று சொன்னது முக்காலத்தில் உள்ள மக்கள் நினைத்து பார்க்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி கிறிஸ்து இயேசுவும் இயேசு கிறிஸ்து என்ற வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவாக அவர் ஆதியிலே இருந்த பொழுது இந்த உலகத்தின் பாவங்களின் மக்களின் பாவங்களின் தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள பிதாவோடு கொடுத்த வாக்கு தத்துவத்தை இங்கே அவர் நிறைவேற்றி இன்னும் ஏற்கனவே பிறந்த மக்கள், வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் இவர்களெல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிய தேவன் இனி எதிர்வரும் நாட்களில் வரப்போகும் ஆத்துமாக்களையும் நான் ஆதாயம் செய்ய வேண்டும் இடத்திலே தாகமாக இருக்கிறது என்று ஆத்தும தாகத்தை பற்றி சொல்லுகிறார். அவருடைய ஆத்தும தாகம் எவ்வளவு ஆழமாக இருந்ததென்றால் இனி வரப்போகும் காலையில் பிறக்கப் போகும் ஒவ்வொரு மனித சமுதாயத்தின் மக்களுக்காக தன் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை அறிந்து இன்றைக்கு பாடுகளை தியானிக்கின்ற கலைக்காம் எனக்குள் எவ்வளோ ஆத்தும தாகம் இருக்கிறது, எனக்குள் சரீர தாகத்தை மட்டும் நான் தனித்து கொண்டு இருக்கிறேன்னா எனக்குள் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்தும தாகத்துக்கு எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன், எத்தனை ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான், எனது மனைவி, எனது கணவன், எனது பிள்ளைகள், எனது குடும்பம் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வட்டத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்து என்னுடைய அன்பியத்தில் உள்ள மக்கள், என்னுடைய பங்குள்ள மக்கள், எங்கள் மறுமாற்றத்தில் உள்ள மக்கள், மறைமாற்றத்தில் குருக்கள், மறைமாற்றத்தில் ஆயர்கள், மறைமாற்றத்தில் கன்னியர்கள், இல்லை மறைமாற்ற எங்கள் தெருவில் வசிக்கும் அன்பர்கள், எங்கள் ஊரில் வசிக்கும் அன்பர்கள், இவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பக்குவம் ஆத்துமதாகவும் என்றைக்கு நமக்குள் வரப்போகிறது. தபசு காலங்கள் வருகின்றன, போகின்றன. ஒவ்வொரு முறையும் 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், டூர் போகிறோம், சிலுவை பாதை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆத்தும தாகம் எனக்குள் வந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைய நாளிலிருந்து ஆத்தும பாரம் இருந்தால் இயேசுவை அறியாத மக்களுக்காக நாம் ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம். அந்த தாகம் எனக்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையாக நமக்கு உணர்த்துகிறார். இதை அறிந்து இன்றைய நாளில் நம்ம ஜெபங்கள் ஆத்தும தாகத்தோடு ஆண்டவரை அறியாத மக்கள், அறிந்திருந்தும் அறியாதிருக்கிற மக்கள், இவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இன்னொரு குறிஞ்சியை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட்.